राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा मदन मोहन की जय। जय बोलो श्री अद्वैताचार्य की जय। जय बोलो श्री सनातन गोस्वामी की जय। जय बोलो द्वादश आदित्य तिला की जय। जय बोलो वज्रनाभ महाराज की जय। அழகான ராதா மதன் மோகன். எத்தனை விசேஷமா அந்த ராம்தாஸ் கபூர் இந்த கோவிலை கட்டினார் அப்படின்னு பார்த்தோம். மேல் உப்பு போட்டுக்கும் பொழுது வியாபாரம் பண்ணி லாபம் கிடைக்கிறது, வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கிறது. அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் பகவானுடைய லீலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை ஒரு நதியின் பயணம் போல. அது நான் நிறைய டிராவல் பண்ணி பார்த்த ஒரு நதி அப்படின்னா கங்கை. அது அவள் பத்ரியிலிருந்து வர்றது ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு அழகா இருக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல நதி பக்கத்துல ரோடு போகும், சில சந்தர்ப்பங்கள்ல நதி எங்கேயோ கீழே இருக்கும், நாம் எங்கேயோ மேல ரோட்ல போயிட்டு இருப்போம். ஆனா எங்கிருந்து பார்த்தாலும் அந்த நதி ஒரு அழகு தான். நல்ல அது மழை காலத்துல அப்படியே கலங்கி ஒரு மண்ணாக வரும், அதுவும் ஒரு அழகு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீபாவளி சமயத்துல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஐஸ் கட்டி ஆகும் மேல. அப்ப அந்த தண்ணீர் அப்படியே ஒரு ப்ளூயிஷ் கிரீனிஷ், ஒரு இளம் பச்சை, இளம் நீலம், பச்சையும் நீளமும் கலந்த வர்ணம். அது ஒரு அழகு. அதனுடைய ஓட்டம் அது அப்படியே திபு 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 திபுன்னு ஓடி வர்றது எல்லாமே ஒரு அழகு. அதுவும் அலக்கநந்தா பத்ரிகாசிரமம் தாண்டி நான் பார்த்திருக்கேன். பத்ரிகாசிரமம் தாண்டி வசுதாரா போற வழி வரைக்கும் நான் அலக்கநந்தாவை பார்த்திருக்கேன். கேதார்ல பார்த்திருக்கேன், மந்தாகினியாக ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா கங்கோத்ரி, அங்கிருந்து வரக்கூடிய பாகீரதி, அது ஒரு அழகா இருக்கும். அது எப்பொழுதுமே அது பிரமிப்பா இருக்கும். அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். அது ஒரு ஓட்டம், ஓடிண்டே இருக்க. சில விஷயங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கும், நமக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப பக்கத்துல இருக்கும். நான் தான் நினைச்சுப்பேன் நதியும் வாழ்க்கையும் ஒண்ணு. சில சமயங்கள்ல வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கறது எங்கேயோ நமக்கு தள்ளி இருக்கும், திடீர்னு பார்த்தா ரொம்ப பக்கத்துல போயிட்டு இருக்கோம். நாங்க இந்த இமயமலை யாத்திரையில போகும்போது சமயத்துல அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதால தூங்கிடுவான் மனுஷா. பாருங்க பாருங்க பாருங்க, பார்த்தா அவ்வளவு பக்கத்துல கங்கைக்கு சமமா அப்படியே அந்த ரோடு போகும். பிரமிப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த உத்தரகாசியில இருந்து கங்கோத்திரி போற வழியில அவ்வளவு பக்கத்துல அப்படியே போகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேல போயிடும். அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது வண்டி நிறுத்தி அங்கங்க பார்க்கலாம்னு சொல்லணும், நேரம் இருக்காது, ஓடிண்டே இருப்போம் வச்சுக்கோங்களேன். வண்டி நிறுத்தி பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும், அவ்வளவுதான். அவ்வளவு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அழகு. ஸோ இந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்றும் ஒரு அழகு. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நதி பக்கத்துல போகும்போது சில பேர் பயமா இருக்கும், இவ்வளோ நதி இப்படி தண்ணி வேகமா போகிறது அப்படின்பா. சில சமயம் தூரத்துல பார்க்கும்போது வா என்னமா இருக்கு அந்த பியூட்டி அப்படின்னு. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது பெருசா அதை ரசிச்சோமோ இல்லையோ, ஆனா இப்பெல்லாம் பள்ளிக்கூடம் ஆஹா அது ஸ்கூல் டேஸ் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆபீஸ் போயிட்டு இருந்தோம், ஆபீஸ் காலம் வேற, ரிட்டையர் ஆயாச்சு அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த வாழ்க்கையை அப்படித்தான்.
இப்ப சனாதன கோஸ்வாமி வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு செல்வ செழிப்புல ஒரு முகம்மதிய ராஜாவினிடத்துல மந்திரியா இருந்தவர். ஒரு ஸ்திதியில சகலத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் ஒரு துண்டை கட்டிண்டு பிருந்தாவனத்துல தேமேன்னு உட்கார்ந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில மதன் மோகன் கிடைக்க, மதன் மோகனுக்கு ஒரு பூஜை, அவனுக்கு உப்பில்லாத ஒரு வேக வச்ச கோதுமை மாவு உருண்டை, அவனுக்காக ஒரு கோவில். அப்ப கூட அவருடைய குடீரமோ அவருடைய ஒரு ராஜ மாளிகையோ கிடையாது. மதன் மோகனுக்கு ஒரு அழகா அந்த ராம்தாஸ் கபூர் அவ்வளவு அழகா கட்டி கொடுத்துட்டார். ராம்தாஸ் கபூர் கூட ஒரு மூர்த்தி எங்க ஓரத்துல இருக்கு, அந்த அபிஷேக ஜலம் இடத்துல. சனாதன கோஸ்வாமியுடைய ஒரு மூர்த்தி கூட அந்த கோவில்ல எந்த இடத்துலயுமே கிடையாது. அவரால் தான் இவ்வளவு பெரிய கோவில். ஆனா இவ்வளவு பெரிய கோவில் உடைய மதன் மோகன் இன்னைக்கு இருக்கிறது கரோலி. அன்னைக்கு கூட சொல்லியிருந்த கரோலி தான் இன்னைக்கு மதன் மோகன் இருக்கிற இடம். இங்க இருக்கிறது அதனுடைய பிரதிபிம்பம், பிரதிமான்னு சொல்ற மாதிரி ஒரு ரிப்ளிகான்னு சொல்லுவா. அவனை போலவே இன்னொரு மூர்த்தி இங்க இருக்க. ஒரிஜினல் மூர்த்தி இன்னைக்கு இருக்கிறது ராஜஸ்தான் கரோலி. பிருந்தாவனத்திலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் போனா அந்த கரோலி வந்துடும். கரோலியிலேருந்து ஒரு 4 மணி நேரம் போயாச்சுன்னா ஜெய்ப்பூர் வந்துடும். கரோலியிலேருந்து ஒரு 5-6 மணி நேரம் போயாச்சுன்னா ஸ்ரீநாத்ஜி நாதத்வாரா வந்துடும். ஸோ அந்த கரோலி பரத்பூர்னு சொல்லுவா. கரோலி வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பிரஜபூமி தான் வரும். இன்னைக்கும் நம்ம பிருந்தாவனம் எல்லாம் போனோம்னா மதுரால் அப்படி சுத்தின்னு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அந்த குப்ஜா கோவில் அந்த பக்கம்லாம் போகும்பொழுது அங்கே பார்த்தா பரத்பூர் போகிற வழின்னு போட்டிருப்போம். அந்த பரத்பூர் தாண்டி அப்படியே போனால் கரௌலி வந்துடும். அவுரங்கசீப் ஒரு பைத்தியக்காரன், அவ்வளோதான். அறப்பைத்தியம், அறக்கிருக்கன், முட்டாள், மூர்கன், யாருடைய நம்பிக்கையையும் மதிக்கக்கூடிய புத்தி இல்லாதவன், சுயநல பிசாசு, எத்தனை விதமான மோசமான வார்த்தைகள் கூட எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். சம்பாஜி ராஜாவெல்லாம் அந்த பாடுபடுத்தியிருக்காங்க. அவரை கன்வெர்ட் ஆக சொல்லி, ஆக மாட்டேன்னு சொன்ன பொழுது அவர் கண்ணை பிடுங்கி நாக்க வெட்டி என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. இப்போ கூட சம்பாஜி மகாராஜாவை பற்றி படம் வந்திருக்கு, சௌவா அப்படின்னு, மகாராஷ்டிரா மராட்டி படம். என் தர்மம் வசத்தின்னு தீர்மானமா நின்று தர்மத்திற்காகவே வாழ்ந்தவர் தர்மவீர் சம்பாஜி, சத்ரபதி சம்பாஜி மகாராஜா. இன்னைக்கு அகமதாபாத்லாம் சம்பாஜி நகர் அப்படின்னு தான் பேர் மாற்றியாச்சு. தர்மவீர் சம்பாஜி நகர், அவுரங்காபாத். சரி, அகமதாபாத் சொல்லிட்டோம்னா அவுரங்காபாத். அவுரங்காபாத் பக்கம் தான் பைட்டன் இதெல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த அவுரங்கசீபோட இதெல்லாம் அவுரங்காபாத் கிட்ட தான் அவனோட இதெல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதோட பேர் சம்பாஜி நகர் அப்படின்னு தான் இருக்கு பேர். பகவான் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு சில சந்தர்ப்பங்கள்ல பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புவான். சனாதன கோஸ்வாமி இருந்த காலகட்டத்தில் அங்கதான் இருந்தான். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் இந்த அவுரங்கசீப் கோவில்கள் எல்லாம் இடிச்சு இந்து தர்மத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிக்கணும், அதுல தானே பேர் மாத்தினான். பிரயாக்ராஜ் அலகாபாத் மாத்தினது, அப்புறமா ஹைதராபாத்னு பேர் மாத்துறது, அவுரங்காபாத், அகமதாபாத். நீங்க எதெல்லாம் பார்க்கலும் இந்துக்கள் தங்களுடைய அடையாளத்தை இழக்கணும் அப்படின்னு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல இவ்வளவு வீரமான ஒரு கூட்டம் எங்கேயுமே கிடையாது. அதாவது இவ்வளவு தூரம் படாத பாடுபடுத்தி அத்தனை தூரம் பண்ண பிறகு கூட இந்த ஹிந்து அப்படின்ற இந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அது திரும்ப திரும்ப தியானம், தவம், பக்தி, நாம ஜபம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப கோவில்களை புனர் உத்தாரணம் பண்ணும். அது இன்னைக்கு சுவாமி சமர்த்த ராமதாசருடைய சமாதி தினம். ராமதாச நவமின்னு பேர் இருக்கு. அழகா மகாசிவராத்திரிக்கு முன்னாடி வர நவமி ஞாபகம். அதுதான் சமர்த்த ராமதாச நவமின்னு பெயர்.
அந்த ராமதாச நவமி மத்தியானம் 12:30 மணிக்கு தான் அவர் தன் சரீரத்தை விட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சமர்த்த ராமதாசருடைய அந்த சமாதி, அவருடைய அந்த ராமன் கோவில் இதெல்லாம் சஜ்ஜன்கட்ல இருக்கு. இடம் கொடுத்தது சத்ரபதி சிவாஜி ராஜே, அங்கதான் இருக்கணும்னு அவருக்கு வேண்டியது பண்ணி கொடுத்தது. சமாதியையும் கட்டி அந்த ராமனுக்கான கோவிலையும் கட்டினது தர்மவீர் சம்பாஜி மகாராஜா. சம்பாஜி மகாராஜாவோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதன் பிறகு ஒரு வாரத்திலேயே தான் நம்ம சமர்த்த ராமதாசர் சத்கதி அடைஞ்சுட்டார். சனாதன கோஸ்வாமியினுடைய காலம் அவர் பாட்டுக்கு இருந்தார். அப்புறம் ஒரு ஸ்திதியில இந்த அவுரங்கசீப் படாத பாடெல்லாம் படுத்தி இருக்கும் பொழுது இந்த மூர்த்திகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொருத்தர மாத்தி 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 அங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பான். அதாவது பூஜை எல்லாம் கூட ரகசியமா பண்ண. எப்படி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி ஆனைமலை அடிவாரத்துல ஒளிஞ்சிருந்து அதன் பிறகு அங்கிருந்து கேரளா போய் திருக்கணாம்பி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா சுத்தி அடிச்சு திருப்பதி வந்து அதன் பிறகு ஒரு 40-48 வருஷங்கள் கழிச்சு ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னு பெரிய வீர வரலாறு, பெரிய தியாக வரலாறு நம்முடையது. இப்போ ஒரு சிட்டியில இவனை வந்து ராதா குண்ட வச்சிருந்தான் இந்த மதன் மோகன். அப்புறம் அங்கிருந்து காமியவனம் போனான். அதெல்லாம் ராஜஸ்தான் பக்கம் வந்துடும். அங்கிருந்து அவன் ஜெய்ப்பூர் போயாச்சு. ஜெய்ப்பூர் போனோம்னா இன்னைக்கும் ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ள கனக பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு நிஜமே பிருந்தாவனம் மாதிரி பெரிய குளம் ஜோரா, ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த மலை அடிவாரம், எந்த மலை அடிவாரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஜெய்ப்பூர்ல ஒரு மலை உண்டு. அந்த மலை அடிவாரத்துல தான் இந்த கனக பிருந்தாவனம்ன்ற கோவில் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான மலை தொடர் ரேஞ்சஸ். அப்ப அங்கதான் இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மதன் மோகன் இவனிடத்துல எல்லாருக்கும் ரொம்பவே இந்த பயல ரொம்பவே பிடிக்கும். சனாதன கோஸ்வாமி மாதிரி பல பேருக்கு இந்த மதன் மோகன் மேல என்னமோ தெரியாது தனியா ஒரு பிரீத்தி உண்டு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மதன் மோகன் கோபால் சிங், அவர் ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ண பக்தர். அவர்கிட்ட மதன் மோகன் சொன்னான், எனக்கு ஜெய்ப்பூர்ல இருக்க வேண்டாம், எனக்கு பிரஜ பூமி போகணும். நீ என்ன உன்னுடைய கரௌலிக்கு ஐஷண்டு போயிடு, கரௌலி எல்லாம் விரஜமண்டலம், நீ என்ன அங்க ஐஷண்டு போயிடு அப்படின்னு இந்த கோபால் சிங் மகாராஜா கிட்ட சொன்னான். அப்ப ஜோரா மகாராஜா சவாய் ஜெய்சிங் அவர் தான் ஜெய்ப்பூர்ல இருந்தார். அப்ப கோபால் சிங் வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு எப்படி பகவான் உத்தரவு கொடுத்துருக்கேன். அப்போ சொல்றார், சரி நான் உன் கண்ணை கட்டி அழிச்சுட்டு போவேன். அங்க அந்த சமயத்துல இந்த கனக பிருந்தாவன்ல ராதா மாதவன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாத், ராதா மதன் மோகன் 4 பேரும் அந்த கனக பிருந்தாவனத்துல இருந்தா. அப்ப இந்த ஜெய்சிங் சொன்னாராம், கண்ணை கட்டி அழிச்சுட்டு போவோம், நீ சரியா மதன் மோகனை போய் தொட்டாச்சுன்னா நீ மதன் மோகனை எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா கிடையாது. சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டார். ராத்திரி முழுக்க தூக்கம் வரல கோபால் சிங்க்கு. இப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் பொழுது பகவான் சொப்பனத்துல வந்து சொன்னான், மதன் மோகன் கவலைப்படாத, நான் என் கையை கொஞ்சம் தாழ்த்தி வச்சுக்கிறேன், அதை கொண்டு நீ கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் இவர் ரொம்ப சந்தோஷமா வர கண்ணெல்லாம் கட்டினார். ஒரு முகத்திலேயே ஒரு பிரகாசம். இந்த சவாய் ஜெய்சிங் பார்த்தார், இந்த மூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு என்ன ஆனந்தம், கண்டுபிடிச்சுட்டா மாதிரி. அப்ப அவர் கோபால் சிங் சொன்னார்,
அவன் என்கிட்ட வரணும்னு அவன் தீர்மானம் பண்ணினான்னா வரப்போறான். நான் அவனுடைய வேலைக்காரன் தானே. எஜமானன் தானே வேலைக்காரனை தீர்மானிக்க முடியும், வேலைக்காரனா எஜமானனை தீர்மானிக்க முடியும் அப்படின்ட்டாராம். ராஜாவா இருந்தாலும் அந்த தாசிய பாவம், குலசேகர ஆழ்வார் மாதிரி, மகாராஜா சுவாதி திருநாள் மாதிரி, மகாராஜா அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா மாதிரி, பத்மநாப தாசர். அப்ப கண்ணை கட்டி ஐஷண்ட போறார், அப்படியே போறார். அழகா எல்லா மூர்த்தியுமே கையில புல்லாங்குழல் வச்சுதான் இருப்பான். கோவிந்த தேவ், கோபிநாத், மதன் மோகன் எல்லாருமே இப்படியே தொட்டு பார்க்கிறார். மதன் மோகன் அப்படி தோணும், லேசா கொஞ்சம் கை தாழ்ந்திருக்கு. இதுதான் மதன் மோகன் அப்படின்னு சொல்ல கண்கட்டை அவிழ்த்து பார்த்தா அதான் மதன் மோகன். ஒரு கண்கள்ல கண்ணீர். ஹே மதன் மோகன், நீ எவ்வளவு சத்தியம் நிரூபணம் பண்றாய். நிஜமாவே மதன் மோகன் சத்தியம் தான். ஏன்னா எனக்கு நல்ல அனுபவம் உண்டு இந்த மதன் மோகன். நான் நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஜெய்ப்பூர்ல இவனை பார்த்துட்டு திரும்பி வரணும்னு பார்த்தா ஒரு 5 மணி நேரம் கரௌலியில உட்கார வச்சுட்டு அவர் வெளியே கிடையாது. போகலாமா திரும்பலாமா உட்காரலாமா, கரெக்டா கோவில் எடுத்து 5-6 நிமிஷம் நாங்கள் கோவில் வாசல்ல போய் நிற்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடி சத்சங்கம் பண்ணி, லாங் சத்சங்கம் பண்ணி, அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு, அப்புறம் அங்கேயே ராத்திரி டின்னருக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, அங்கேயே மத்தியானம் எல்லாரும் தூங்கிட்டு திரும்பி சாயங்காலம் கிளம்பி போய் மதன் மோகன் முன்னாடி உட்காந்து கோவில் திறக்க வரைக்கும் ஆடி பாடி குதிச்சு அனுபவிச்சுட்டு, அதன் பிறகு மதன் மோகன் சன்னதி திறந்தவன் அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கிளம்பலான் போய் ஒரு ஆரத்தி வேற, கிளம்பலான் போய் ஒரு ஆரத்தியை காட்டிட்டான். திருப்பி எல்லாரும் ஆரத்தியை பார்த்துட்டு அதன் பிறகு திருப்பியும் அந்த எந்த ஹோட்டல், அது புது ரூம், அது பெரிய ஹால், அது எங்களுக்காக கொடுத்தாங்க. அந்த ஹாலில் திருப்பி வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு அதன் பிறகு டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நைட் டின்னர் எடுத்துட்டு ராத்திரி வந்து சேர்ந்தோம். அப்படி மறக்க முடியாத மதன் மோகன். நிஜமாவே இவன் இப்படி இழுத்து அடித்தான் அப்படின்னா கோவிந்தத்தை விடியற் காலம்பரை இழுத்துன்னு ஓடி போய் ஒரு தரிசனம் கொடுத்தான். காலங்காத்தால ஆரத்தி அவனோடதை பார்த்தோம், சந்தியா ஆரத்தி மதன் மோகனை பார்த்தோம், மத்தியான ஆரத்தி கோபிநாதனை பார்த்தோம். அதாவது இது ரொம்ப அழகான விஷயம், 3த்தையும் ஒன்னா பார்க்கணும்னு சொல்லுவா. ஆனால் நாங்கள் இப்படி ரிவர்ஸ்ல பார்த்தோம், பரவாயில்ல. பட் ஸ்டில் அப்படி இந்த மதன் மோகன் கரௌலி அங்கதான் இன்னைக்கும் இருக்கான். நிறைய பேர் பிருந்தாவனத்திலிருந்து வண்டி எடுத்துட்டு போய் இந்த கரௌலி மதன் மோகனை பார்த்துட்டு அப்படி வருவா. நாங்கள் ஜெய்ப்பூர் போய் அந்த கனக பிருந்தாவனம், ராதா மாதவன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாத், அப்புறம் ராதா மதன் மோகன், அப்புறம் புஷ்கர், மீரா மட்டும் தான் மிஸ். அப்ப மீரா மிஸ் ஆயிட்டா, ஷீனாஜியும் மிஸ் ஆயிட்டா. திருப்பியும் போகிறோம், எங்க போகிறோம். இப்படி இந்த ராதா மதன் மோகன் அனுகிரகம் பண்ணான். ஸோ எத்தனை பேர் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, சப்பாத்தி மாவை பிசைஞ்சுட்டு உப்பெல்லாம் போடாமல் பிசைஞ்சு நெய்யெல்லாம் விடாமல் பிசைஞ்சு வெறுமை அதை உருட்டிட்டு கையால் லேசாக ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே நெருப்பில் வேக வச்சு அது அப்படியே கொடுத்தா அதுதான் ராதா மதன் மோகனுடைய ஃபேவரட் டிஷ். இன்னைக்கு எவ்வளவோ பண்ணுறான் அவனுக்கு, நெய்யில் வெண்ணெயில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்வீட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் கீர் எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கும் இந்த ராதா மதன் மோகனுக்கு இந்த பாட்டி, ஏன்னா சனாதன கோஸ்வாமி அவர் திக்ஷை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். இன்னைக்கும் நம்ம எவ்வளவோ வளர்ந்துருப்போம், பலவிதமான ஊர்கள் போவோம், பலவிதமான இடங்கள்ல ஆகாரம் சாப்பிடுவோம், அந்தந்த இடத்தினுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடுவோம். என்னதான் சாப்பிட்டாலும் சிறுபிள்ளை ஆடும்பொழுது அம்மா கையில போட்ட சாப்பாடுனுடைய ருச்சி வேற எங்கேயும் வராது. எத்தனையோ ஹோட்டலில் போய் தயிர் சாதம் எல்லாம் சாப்பிடுவோம், அதில் மாதுளை முத்துக்கள்லாம் போட்டு சூப்பராலாம் என்னமோலாம் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அது மாதிரிதான் இந்த மதன் மோகனுக்கு யார் ஊர் உலகத்தை என்னதான் கொடுத்தாலும் அவனுக்கு என்னமோ இந்த பாட்டி மேலதான் ஒரு பெரிய காதல். எப்படி கண்ணன் சொல்றான் இல்லையா சுதாமா கிட்ட, அபக்தன் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரீத்தி கிடையாது, குருஜி அம்மா அப்படின்னு சொல்லுவாள். கண்ணனை பார்க்க குசேலர் வந்த குருஜியம்மா குசேலன் தான் சொல்லுவான், நான் சுதாமான்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன். குசேலர் வந்த பொழுது சில பேர் ஏலக்காவை கொண்டு வந்தா, சில பேர் முந்திரியை கொண்டு வந்தா, பாதாம கொண்டு வந்தா, என்னெல்லாமோ கொண்டு வந்த வைடூரியங்கள், ஆபரணங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸா என்னெல்லாமோ கொண்டு வந்தா. ஆனா சுவாமி அவளுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. குசேலர் தேடி ஓடி வந்து அவர் கொடுத்து அவளை சந்தோஷமா பிடுங்கி வாங்கி சாப்பிட்டான் அப்படின்னு குருஜி அம்மா சொல்லுவா. அப்ப
பக்திக்கு வசப்படுபவன் இந்த மதன் மோகன். மன்மதனையும் மோகிப்பிக்கும்படியான ஒரு அழகன் இந்த ராதா மதன் மோகன். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ராதா மதன் மோகன். ஆக்சுவலா சனாதன கோஸ்வாமி மானசி கங்காலெல்லாம் போய் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இங்க கோவில் எல்லாம் தயார் பண்ணிட்டு அவாவா இங்க பூஜை எல்லாம் பண்ண சொல்லிட்டு இங்க இருந்த மக்கள்லாம் கொண்டாடுவாளோன்னு சொல்லிட்டு அவர் கோவர்தன் பரிக்கிரமால மானசி கங்கா, அங்க கூட அவரோட பஜன் குட்டீரம் எல்லாம் உண்டு. அவர் அந்த இடத்துல டெய்லி கோவர்தன் பரிக்கிரமா பண்ணும் பொழுதுதான் ரொம்ப வயசாயிடுத்து, நீ பண்ணாதேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ஒரு கல்லு மேல ஏறி நின்று தன் திருவடி அடையாளம், கோமாதாவினுடைய சரணகமல் அடையாளம், அதுக்கப்புறமா அவனுடைய புல்லாங்குழல் அடையாளம், மாடு குச்சியினுடைய அடையாளம் எல்லாம் வச்சு ஒரு கல்லு கொடுத்தோம். அந்த கல்லு கூட ராதா தாமோதர் கோவில்ல இருக்குன்னு நாம பார்த்தோம். அங்கதான் ராதா தாமோதரன், ராதா விருந்தாவன சந்திரன், இப்படி எல்லாம் பார்த்தோம். அது இன்னொரு கிருஷ்ணனையும் பார்த்தோம், ஞாபகம் பார்ப்போம், பேர் சொல்லலாம்னு பார்ப்போம். அங்கதான் ரூப கோஸ்வாமியோட சமாதி, அவருடைய பஜன் குட்டீரம் எல்லாம் இருக்கு. ஸோ சனாதன கோஸ்வாமி ஒரு சிட்டியில மானசி கங்கா அங்க இருந்த பொழுது அவர் தன் சரீரத்தை விட்டுறார். குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் சனாதன கோஸ்வாமி இந்த சரீரத்தை விட்டுட்டார். அப்ப என்னதான் இருந்தாலும் மதன் மோகனுடைய ஆளாச்சு. அதனால அங்கிருந்து அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து இந்த துவாதச ஆதித்ய கிலால ஒரு பாதியில, மதன் மோகன் கோவிலுக்கு ஏற வழியில பாதியில அவருடைய சமாதி இன்னைக்கும் இருக்கு. ராதா மதன் மோகனை கொடுத்த, ராதா மதன் மோகன் அனுபவிச்ச சனாதன கோஸ்வாமியினுடைய சமாதியும் ராதா மதன் மோகன் சன்னதி பக்கத்திலேயே கீழே அப்படி மேலே ஏறும்பொழுதும் வரலாறு, கீழே இறங்கும் பொழுதும் பார்க்கலாம். கோவிலோட பேக் சைடில் அப்படி இறங்கும் பொழுது சனாதன கோஸ்வாமியினுடைய சமாதி அங்கதான் இருக்கு. இப்படி இந்த ராதா மதன் மோகன் அவனோட சம்பந்தப்பட்டதான் துவாதச ஆதித்ய டிலா. அதுக்கப்புறமா அவனுடைய கோவில் சனாதன கோஸ்வாமி பஜன் குட்டி. அப்புறம் அவன் வந்து இவருக்காக உண்டாக்கின தண்ணீர், அதுக்கு பேர் கிருஷ்ண கூப்பம், வேணுகூபம் சொன்ன, ஆக்சுவலாக கிருஷ்ண கூப்பம் வேணுனால உண்டாக்கின கிணறு அது. அப்புறம் அந்த ராம்தாஸ் கபூர் அந்த அபிஷேக ஜலம் வகிற இடத்துல இருக்கக்கூடிய அவரோட மூர்த்தி அந்த சனாதன கோஸ்வாமியுடைய சமாதி பக்கத்துல அவருடைய எழுதின கிரந்தங்கள்னா ஒரு சமாதி வச்சிருக்காரு, பேர் கிரந்த சமாதின்னு பேரு. அது பக்கத்திலேயே தான் கீழே அப்படி இறங்கினோம்னா அத்வைத வட் அப்படின்னு சொல்லி நம்ம அத்வைதாச்சாரியாருடைய தபஸ் பண்ண ஸ்தலம். இதெல்லாம் பிருந்தாவனத்துல காளிய காட் தாண்டி, காளியனுடைய கோவிலை தாண்டி வந்தோம்னா இதெல்லாம் மதன் மோகனுடைய ஏரியா. அடுத்து ஒவ்வொருத்தரையும் அனுபவிப்போம். ஸோ ராதா மதன் மோகன் பார்த்தாச்சு. சீக்கிரம் உங்களையும் அவன் கூப்பிட்டோம், பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டோம், கரௌலிக்கும் கூப்பிட்டோம். ராதே கிருஷ்ணா. தானா ஸ்ரீராம ஜெயராமன் வருது எனக்கு, பரவாயில்ல சொல்லிடு எனக்கு ராமதாசருடைய தாசன் நவமி. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो श्री अद्वैताचार्य की जय. जय बोलो श्री सनातन गोस्वामी की जय. जय बोलो वज्रनाथ महाराज की जय. जय बोलो राधा मदन मोहन भगवान की जय. राधे कृष्णा.